யாழ் பருத்தித்துறையில் கரைக்குள் வந்த கடல், ஓர் கிராமமே பாதிக்கப்படும் அபாயம். அரசியலுக்காக பிரதமருக்கு கடிதம் எழுதுவதை முதலமைச்சர் நிறுத்த வேண்டும், அன்னராசா காட்டம். கிளிநொச்சியில் கோர விபத்து, 4 உயிரிழப்பு. நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பருத்தித்துறை மூர்க்கம் கடற்கரை பகுதியில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்படுகின்றன. இதனால் கடற்கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த நிரந்தர கட்டுமானங்கள் அனைத்தும் அழிவடைந்துள்ளன. கடற்கரையில் அமைக்கப்பட்டிருந்த சிறுவர் பூங்கா, கொங்கிரீட் வீதி, சீமெந்து இருக்கைகள் மற்றும் நடைபாதைகள் உள்ளிட்டவை கடல் அலையினால் அள்ளுண்டு சென்று முற்றாக சேதமடைந்துள்ளன. கடலரிப்பு தொடரும் பட்சத்தில் கடல் நீர் ஊர்மனைக்குள் உட்புகும் பேராபத்து நிலவுவதாகவும் இதனால் அருகிலுள்ள முழு கிராமமே பாதிக்கப்படலாம் எனவும் பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு நேரில் வருகை தந்த பருத்தித்துறை நகரபிதா வின்சென்ட் டிஃபோல் டக்ளஸ் போல் நிலைமைகளை பார்வையிட்டதுடன் சம்பந்தப்பட்ட அரச அதிகாரிகளுக்கும் திணைக்களங்களுக்கும் இது குறித்து அறிவித்துள்ளார். அபாய நிலையில் உள்ள வீதிக்குள் எவரும் நுழையாதவாறு நகரசபை ஊழியர்கள் மூலம் கற்கள் இடப்பட்டு தடைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. சிறுவர் பூங்காவிற்குள் கடல் நீர் உட்புகுந்துள்ளதால் மின்சார தாக்கங்கள் ஏற்படுவதை தவிர்க்க மின்சார சபையினூடாக மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் நோக்குடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதுவதை தவிர்க்க வேண்டும் என வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் உறுப்பினர் அன்னராசா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பகுதியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த சில நாட்களாக தமிழ்நாட்டின் புதுச்சேரி, ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் வடமராட்சி கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் வடமராட்சி கிழக்கு மீனவர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதேவேளை நெடுந்தீவு மற்றும் அனலைதீவு கடற்பரப்பிலும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்கின்றன. இவ்வாறு அவர்கள் இலங்கை கடற்பரப்பினை அழித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்குமாறு கோரி தமிழக முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார். பிரதமருக்கு கடிதத்தினை எழுதி தொடர்ந்தும் அரசியல் நாடகத்தினை செய்யாதீர்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெரும் முதலாளி வர்க்கத்தினரிடம்தான் இந்த இழுவைமடி தொழில்கள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள்தான் எமது கடல் வளத்தை அளிக்கின்றனர். முதலமைச்சர் நினைத்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து இழுவைமடி தொழில்களையும் நிறுத்தலாம். நீங்கள் பிரதமருக்கு கடிதம் எழுதினாலேயே எமது மனம் வேதனை அடைகிறது. தன்னுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கின்ற தன்னுடைய மீனவர்களை 4 வருடங்களாக பதவியில் இருக்கின்ற முதலமைச்சர் கட்டுப்படுத்தாமல் அந்த பிரச்சனையை அரசியலாக்குவது நல்லதல்ல. அவர்களுடைய மீனவர்கள் எங்களுடைய எல்லைக்குள் வராமல் கட்டுப்படுவதே நல்ல விடயம். அதேபோல் இலங்கையில் மலையகத்தில் எமது சொந்தங்கள் 200 வருடங்களுக்கு மேலாக பல இன்னல்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நெருக்கடியை தீர்ப்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்தவிதமான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை. வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலை அடிப்படையாக கொண்டு பிரதமர் மோடிக்கு கடிதங்களை எழுதி அரசியல் செய்யாதீர்கள். வடக்கு மக்களையும் மலையக மக்களையும் புறந்தள்ளி அரசியலை முன்னே கொண்டு செல்வதை தமிழக முதலமைச்சர் நிறுத்த வேண்டும். முதலமைச்சரே, நீங்கள் நினைத்தால் இந்த சட்டவிரோத தொழிலுக்கும் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினைக்கும் நாளையே தீர்வினை வழங்க முடியும். வடக்கு தமிழ் மீனவர்களின் ஆதங்கமும் கடல் வலிகளும் உங்களையே சாரும் என்று கூறியுள்ளார். உங்களுடைய அரசியலை நிறுத்தி மக்கள் நீங்கள் நினைத்தால் தமிழ்நாட்டிலே அனைத்து இழுவைமடிகளையும் நிறுத்தலாம்.
ஆனால் நீங்கள் அதை நிறுத்தாது விடுத்து கடிதம் எழுதுவதை நிறுத்தி எங்களை வேதனைப்படுத்தாதீர்கள். நீங்கள் மீனவர் பிரச்சனை, இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பாக பாரத பிரதமருக்கு நீங்கள் கடிதம் எழுதினாலே எங்களுக்கு மனம் வேதனை அடைகிறது, கவலை அடைகிறது. 4 வருடமாக ஒரு முதலமைச்சர் தந்த அதிகாரத்தில் இருக்கின்ற தந்த மீனவர்கள் எங்களுடைய சி ஆஃப் ஸ்ரீலங்கா கடல்ல வந்து வளத்தையும் அழித்து சூழலையும் அழிக்கிறத கட்டுப்படுத்தாமல் கடிதத்தை அனுப்பி அரசியலாக்காது இந்த பிரச்சனையை வெளிப்படையாக நிறுத்திவிட்டு அந்த இழுவை மடிகளை எங்களுடைய கடலுக்குள் வராமல் நிறுத்துவதுதான் தமிழக முதலமைச்சர் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற நல்ல விடயமாகவும் சால சிறந்த விடயமாக இருக்கும் என்று 50,000 குடும்பங்கள் 2 லட்சம் மக்கள் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துவது. பரந்தன் முல்லைத்தீவு பிரதான வீதியின் முரசுமோட்டை பகுதியில் இன்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். தனியார் பேருந்து மற்றும் கார் ஒன்று நேருக்கு நேர் மோதியதில் விபத்து நேர்ந்துள்ளது. காரில் பயணித்த 5 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் 3 கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 3 2 சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதுடன் 1 தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றார். சடலங்கள் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.